தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக அதிமுக தலைவர்களிடையே கருத்து வேறுபாடு என தகவல் சொல்லப்படுகிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இதனால் புதுச்சேரியில் அதிமுக எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் ஏற்பாட்டில் புதுச்சேரிக்கு எம்எல்ஏக்கள் அழைத்து வரப்பட்டிருக்கின்றனர். அங்குள்ள பூரணாங்குப்பத்தில் உள்ள ஒரு நட்சத்திர விடுதியில் அதிமுக எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக அதிமுக தலைவர்களிடையே கருத்து வேறுபாடு என தகவல் சொல்லப்படுகிறது. இதனால் புதுச்சேரி பூரணாங்குப்பத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் அதிமுக எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் ஏற்பாட்டில் அதிமுக எம்எல்ஏக்கள் புதுச்சேரி அழைத்து வரப்பட்டுள்ளனர். தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக அதிமுக தலைவர்களிடையே கருத்து வேறுபாடு என தகவல் சொல்லப்படுகிறது. இதனால் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் ஏற்பாட்டில் அதிமுக எம்எல்ஏக்கள் புதுச்சேரிக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். அங்குள்ள பூரணாங்குப்பத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் அதிமுக எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலவெற்றிவேல் இணைந்திருக்கிறார். பாலவெற்றிவேல், தாவேகாவுக்கு ஆதரவு கொடுப்பதில் அதிமுகவில் கருத்து வேறுபாடு இருப்பதாக சொல்லப்படுகிறது. எவ்வளவு அதிமுக எம்எல்ஏக்கள் புதுச்சேரிக்கு அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள்? என்ன விவரம்? ஆனந்தி, பரபரப்பான அரசியல் சூழலில் அதிமுக முன்னாள் அமைச்சரும் ராஜ்யசபா உறுப்பினருமான சி.வி. சண்முகம் தலைமையில் அக்கட்சி எம்எல்ஏக்கள் பலர் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய பூர்ணாங்குப்பம் பகுதியின் சொகுசு விடுதிக்கு அழைத்து தங்க வைக்கப்பட்டு வருகின்றனர். தாவேகாவிற்கு ஆதரவு தர வேண்டும் என ஒரு தரப்பினரும், தரக்கூடாது என ஒரு தரப்பினரும், அதிமுகவில் இரு தரப்பினராக கட்சிக்குள் குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்துல இருவேறு கருத்துக்கள் நிலவிய நிலையில அதிமுகவின் பல எம்எல்ஏக்களை புதுச்சேரிக்கு அழைத்து தங்க வைத்திருப்பது அரசியல் வட்டாரத்துல மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தவளக்குப்பம் என கூறப்படுகின்ற புதுச்சேரி கல்லூருக்கும் இடையே இருக்கக்கூடிய இந்த நட்சத்திர விடுதியில தான் தற்போது 20க்கும் மேற்பட்ட அறைகள் இந்த மதியம் புக் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வெற்றி பெற்ற அதிமுகவின் எம்எல்ஏக்கள் பலர் இங்கு தங்க வைப்பதற்காகவும் அவர்களது வசதிக்காக 3 ஸ்டார் 4 ஸ்டார் வசதி கொண்ட அறைகள் செய்யப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விழுப்புரம், திருவண்ணாமலை, கடலூர், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள தனது ஆதரவு எம்எல்ஏக்களை சி.வி. சண்முகம் அழைத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சி.வி. சண்முகம் நாளை அதிகாலை வேளையில இந்த நட்சத்திர விடுதிக்கு வரவுள்ளதாக கூறப்படுகிறது. தற்போது கிடைத்த தகவலின்படி ஒரு 6 எம்எல்ஏக்கள் உள்ளே இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஒரு 6 மணிக்கு முன்பே இந்த வருகை தந்திருப்பதன் காரணமாக யார் யார் என்கின்ற விவரங்கள் இன்னமும் முழுமையாக தெரியவில்லை. இருந்தாலும் இந்த ஆதரவு நாளை காலை வரை அழைத்து வரப்படுவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. தமிழ்நாட்டில் அரசியல் பரவான ஒரு சூழல். தாவேகாவுக்கு ஆதரவு அளிப்பதில் அதிமுகவில் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கும் நிலையில் அதிமுக எம்எல்ஏக்கள் சிலர் புதுச்சேரியில் உள்ள சொகுசு விடுதியில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாலவெற்றிவேல். முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் ஏற்பாட்டில் புதுச்சேரிக்கு அழைத்து வரப்பட்டிருக்கும் எம்எல்ஏக்கள். அடுத்த ஆட்சி பாதுகாப்பில் அதிமுக எம்எல்ஏக்கள். அதிமுக எம்எல்ஏக்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளனர். முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் ஏற்பாட்டில் புதுச்சேரி அழைத்து வரப்பட்ட எம்எல்ஏக்கள். புதுச்சேரி பூரணாங்குப்பத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் அதிமுக எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அடுத்த ஆட்சி பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ள அதிமுக எம்எல்ஏக்கள். முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் ஏற்பாட்டில் புதுச்சேரிக்கு அழைத்து வரப்பட்ட எம்எல்ஏக்கள்.